வணக்கம். இது இந்த காணொளி இப்போ தமிழ்நாட்டுல ஒரு புதிய கலாச்சாரம் இருக்கிறது. குறிப்பா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு நான் இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு என்பதால் நான் அதைப் பற்றி சொல்கிறேன். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இன்ஜினியரா வேலை பார்த்திருக்கேன், ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலை பார்த்திருக்கேன். எல்லா விதமான பொசிஷன்லயும் வேலை பார்த்திருக்கேன். அங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு போனா மட்டும் தெரியும். என்ன தெரியுமா? அ குடிப்பழக்கம் என்பது ஒரு சர்வசாதாரண பழக்கம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல. இன்னும் சொல்லப்போனா சினிமா துறையை விட இங்க தான் ரொம்ப அதிகம். சினிமா துறையை பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது. அங்கே பிரச்சனை என்ன அப்படி என்றால், ஒரு சினிமா எடுத்துக்கொண்டே நீங்கள் வேலை செய்து கொண்டே குடிக்கலாம். உங்க வேலை பாதிக்கப்படவே படாது. ஒரு ஹீரோ நைட்டெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த நாள் அந்த காலத்துல சொல்லுவாங்க, சந்திரபாபு கொல்லையில ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய முக்காவாசி ஹீரோஸ் நைட்டு நல்லா சரக்கு அடிப்பார் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேரவான்ல உட்காந்து அடிக்கலாம். ஆனால் உங்கள் சினிமா பாதிக்கப்படாது எந்த காலத்தை கொண்டு. அது ரொம்ப ஓவரா குடிக்கும் போது தான் உங்களுக்கு சில பேர் இதுவா போகுது. ஆனா அங்கே பணமும் இருக்கிறது, நேரமும் இருக்கிறது. அந்த தொழில் உங்களுடைய குடிப்பழக்கத்தை பாதிப்பதில்லை. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை என்ன என்றால், இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஓனர் தான். கான்ட்ராக்டர் கிடையாது. கான்ட்ராக்டர் தன்னுடைய பாதிப்பை ஓனர் தலையில தூக்கி போட்டுருவாரு. எப்படி தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இதை ஒர்க் பண்றீங்க. கட்டடம் ஆரம்பிக்கிறீங்க. கட்டடம் ஆரம்பிக்கும் போது கான்ட்ராக்டர் கூப்பிடுறீங்க. கான்ட்ராக்டர் கூப்பிட்ட உடனே என்ன சொல்லுவாரு, ரொம்ப உங்களுக்கு நான் 20,00,000 இதை கட்டி கொடுத்துட்றேன் சார், எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றேன் சார். இவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆஹா, நம்ம 25,00,000 ஆகும்னு நினச்சோம், 30,00,000 ஆகும்னு நினச்சோம், இவர் 20,00,000 முடிச்சு கொடுக்குறாரு. அப்புறம் அன்னைக்கு அப்போ உங்களுக்கு எல்லாமே அவரை பற்றி நல்ல விஷயங்கள் தான். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். அவர் ஃபோன் பண்ணி கேளுங்க, சார் நான் தரேன் பண்ணி கொடுத்துக்கிறேன்னு சொன்னேனே சார் 25 லேக்ஸ்க்குன்னு ஒரு படித்த ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் கேட்டால் கூட அவர் இல்லை சார், அவர் நல்ல மேஸ்திரி கான்ட்ராக்டர் நல்லா அருமையாக சொல்லியிருக்காரு, அவர் கட்டி கொடுப்பாரு எனக்கு. அதாவது என்ன அர்த்தம் என்றால், ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும், கல்யாணம் மாதிரி. ஹனிமூன் போவாங்க, ரொமான்ஸ். இதே 10 வருஷம் கழிச்சு 2 பேரும் சண்டை போட்டுன்னு கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே தான் ஓனருக்கும் கான்ட்ராக்டருக்கும் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கடைசியில் எந்த ஓனரும் கான்ட்ராக்டரும் சந்தோஷமாக முடித்ததாக சரித்திரமே கிடையாது. அப்படியே முடித்தாலும் இவர் அவரை பற்றி குறை சொல்லிட்டு இருப்பார், இவர் இவரை பற்றி குறை சொல்லிட்டு இருப்பார். யாராவது கேளுங்க, ஐயோ என்கிட்ட பணத்தை அடிச்சிட்டான் சார் இவர் சொல்லுவார். அவன் சரியான கஞ்சம் சார், அவன் சரியாக கொடுக்கல அப்படின்னு இவர் சொல்லுவார். ஆனால் உண்மை பெரும்பாலும் ஓனர்கிட்ட தான் இருக்குது. கான்ட்ராக்டர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. அது ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவர்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை அவர்கள் இதற்கு தான் கொடுக்கப்பட்டது என்பதை அதற்கு செலவு செய்வது கிடையாது. இது பெரிய லெவல்லே இது ஆரம்பிக்கும் போது மேலேருந்து அதுதானே கீழே கீழே வரும். அவர் என்ன பண்ணுவாரு, நல்லவரா இருந்தா, அப்ப கூட நல்லவரா இருந்தாலும் அவர் மேல மேல ஒர்க் எடுக்க பார்ப்பார். உங்க ஒர்க்கை காட்டி முதல் வேலையா நீங்க போட்டோ எடுத்துன்னு போயிட்டு இன்னும் 2 ஒர்க்கை பிடிப்பார். அந்த 2 ஒர்க்குக்கு பொருளாக ஆகணும். உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் இது கிடையாது. எடுத்த எடுப்புலலாம் ஒரு ஒன்றும் இல்லை, நீங்கள் போர் போடணும், சாரப்பம்பு வாங்கணும், எக்கச்சக்கமாக ஸ்கஃபோல்டிங்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கணும். சைட்டில் ஒரு சின்ன ஷெட் இருக்கணும். ஸோ எக்கச்சக்கமாக கையிலேருந்து கொஞ்சம் போடணும், சென்ட்ரிங் பணம், மெட்டீரியல்ஸ். இப்போ என்ன ஆகுது, நான் கொடுக்குற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஃபிட் என்பது உங்களுடைய எல்லாவற்றையும் சேர்த்து தான் நான் கொடுக்குறேன். ஓகேயா? நீங்கள் இப்போ முதல்ல என்ன சொல்கிறீங்க, எடுத்த எடுப்புலேயே சார் ஒரு 5,00,000 அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா மெட்டீரியல்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ அந்த 5,00,000 நான் கொடுக்குற 2,00,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 5,00,000 நான் கொடுக்குறேன் அப்படின்னா, பின்னாடி நீங்கள் போட போகிற கான்கிரீட்டுக்கான பணத்திலிருந்து எடுத்து இப்போது நான் கொடுக்குறேன். அப்படி என்றால் நீங்கள் கான்கிரீட் போடும்பொழுது வாங்க வேண்டிய சாரக்கொம்பெல்லாம் இப்போயே நீங்கள் வாங்கி வச்சிடணும் அந்த பணத்தில். ஏன்னா அதுலேருந்து தானே அட்வான்ஸ் வாங்குறீங்க. இவர் அதான் பண்ண மாட்டார். இவர் என்ன பண்ணுவார், இங்கே இருக்க அங்கே என்ன சொல்லுவான், பண்ணுங்க, பெரிய பணக்காரனாக இருப்பான், பணக்காரன் பணம் கொடுக்க மாட்டான், பண்ணுங்க நான் கொடுத்துட்றேன்னுவான். யாரும் விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்ககிட்ட கம்மியாக அட்வான்ஸை வாங்கி எக்கச்சக்கமாக அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணி இங்கேயும் 3 இடத்துல வேலை எடுப்பார். 3 இடத்துல வேலை எடுத்த உடனே அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்ன ஆகும், இங்கே அங்கே எந்த இடத்துல உடனே இந்த அடுத்த வாரம் பேமெண்ட் வருதோ அந்த இடத்துக்கு ஒர்க்கர்ஸ் அனுப்புவார். ஆனால் என்ன ஆகும், ஒர்க்கர்ஸ் ஜாலியாக அங்கே போயிடுவாங்க. மீதி அங்கே போனோடனே நீங்கள் முதல் வாரம் சூப்பராக பேமெண்ட் கொடுப்பீங்க. அள்ளி அப்படியே கர்ண மகாராஜா மாதிரி கொடுப்பார். பில்டிங் கட்டுறாரு, முதல் வேலை என்ன பண்ணுவார், கான்ட்ராக்டரை பேமெண்ட்லாம் கொடுத்துருவார்.
குடுத்துட்டு, அந்த அட்வான்ஸ் பணத்த தன் குடும்பத்துக்கு யூஸ் பண்ருவாரு. பொண்டாட்டி நகை வாங்க யூஸ் பண்ணுவார். நல்லவரா இருந்தா ஃபீஸ் கட்டுவாரு பசங்களுக்கு. இதே கெட்டவரா இருந்தா, அவரு வழக்கம் போல ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து அவரும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. இது என்ன ஆகுது? பணம் வந்து கடைசியில உங்களுக்கு சிமெண்ட்டும் ஆகல, பிரிக்கும் வாங்கல, ஏதோ பேருக்கு வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த முதல் வார கூலியோடயே அவங்க நேரா ஒயின் ஷாப்புக்கு போய் பட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இருக்கிற பணத்தெல்லாம் என்ஜாய் பண்ணா என்ன ஆகும்? மண்டே வேலைக்கு வரமாட்டாங்க. மண்டே பார்த்தா மயான பூமி மாரி இருக்கும். சாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. என்னப்பா அப்படின்னா, எல்லாம் லீவு சார். அப்புறம் கான்ட்ராக்டருக்கே அவரே மெதுவா ஐயய்யோ! எல்லாம் லீவு. அங்க போயிட்டாங்க. ஒண்ணுமே கிடைக்காது. 2, 3 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். கடைசியில என்ன ஆகும்? இங்கே தான் இந்த ஆல்கஹாலினால் நீங்கள் லீவு போடுகிறீர்கள். லீவு போட்டதால் ஒரு கட்டத்தில் நீங்கள் கோவப்பட்டு அந்த கான்ட்ராக்டர், சப் கான்ட்ராக்டர் எடுத்து அந்த லீவ் சஸ்பென்ஸ் அதுக்கப்புறம் டோட்டலா வேலையே இழந்து விடுவார்கள். இப்போ என்ன ஆகுது? இதுக்கு சொல்யூஷன் அவன் என்ன சொன்னான்? சொல்யூஷன் எனக்கு போதும்டா, வாழ்க்கையில நிம்மதி இல்ல, குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி நீ ஆல்கஹால குடிச்ச. அது சொல்யூஷன் கிடையாது. உனக்கு என்னாச்சு? இங்க உன்னால தொடர்ந்து சரியா வேலை பார்க்க முடியல. ஏன்னா, அவன் என்ன பண்றான்? ஒர்க்கர் அவன் குடுக்குற கொஞ்சம் பணத்த எடுத்து டைவர்ட் பண்றான். நாளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பணத்த எடுத்து அவன் குடிப்பான். அந்த பழக்கம் என்னன்னா, இன்னைக்கு ஆனா அதான் பிரச்சனை. நீங்க அதுக்கு மட்டும் அந்த பணத்த டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது நிரந்தர பழக்கமா ஒட்டிக்கும். அது வாழ்நாள் பூரா அவங்க அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. அவன் நினைச்சுட்டு இருப்பான் ஏதோ அது கிடையாது. அதான் பிரச்சனை. எதுக்கு வேணா நீங்க ஃபண்ட்ஸ டைவர்ட் பண்ணலாம். அதுக்காக பண்ணிடாதீங்க. அந்த ஆல்கஹாலுக்கு மட்டும் ஃபண்ட்ஸ டைவர்ட் பண்றதுங்கிறது டேஞ்சரஸ் விஷயம். இது என்ன ஆகுது? அவன் என்ன பண்றான்? இதுவாகி அதுக்கப்புறம் லோன் வாங்கி எல்லாம் கொடுக்க டெப்ட்லாம் போற அளவுக்குலாம் அந்த பழக்கம் எடுத்துன்னு போயிடும். அது ஒர்க்கர்ஸ் கதையை விடுங்க. இவரு என்ன பண்ணுவாரு? ஒர்க்கர்ஸ் தான் போயிட்டாங்களே அத்தனை பேரும். இவரு உடனே தான் இங்கே தான் வட இந்திய லேபர்களை கொண்டு வர்றது. அவனுங்களும் குடிக்கிறானுங்க. ஆனா அவனுங்க வந்து காட்டுத்தனமா வேலை செய்வாங்க. அந்த ஸ்டிக் ஆன் பண்ணுவானுங்க. நான் பெரிய ஆளு. இங்க என்னன்னா, நான் இன்ஜினியர் ஆக வேண்டியது. இப்படி ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் எக்கச்சக்கமா திறந்து எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட்டாங்க இல்லையா தமிழ்நாட்டுல. இந்த பக்கம் ஆல்கஹால் திறந்து விட்டாரு எம்ஜிஆர் பீரியட்லயே. அந்த எம்ஜிஆர் பீரியட்ல தான் இன்ஜினியரிங் காலேஜும் 200, 300 திறந்து விட்டாங்க. 2ம் சைமல்டேனியஸா வந்ததுனால எல்லோரும் இன்ஜினியர் ஆகி ரொம்ப லெத்தார்ஜிக், லேசி ஒரு லைஃப் ஆரம்பிச்சுட்டாங்க. கூடவே இலவசங்களும் கொடுக்க ஆரம்பிச்சதுனால் ஒர்க்கர்ஸும் லேசி ஆனது. இதுதான் மைக்ரேஷன் பீப்புளை உள்ள கொண்டு வந்தது. எல்லாரும் ஏன் இது லேசி ஆக்கினது? அப்படியே காமராஜ் பீரியட்ல உழைச்சிருந்தவன் ஏன் உழைக்கிறத நிறுத்தினா? ரீசன் இதுதான். ஆல்கஹால் தான். அதைத்தான் வேண்டாம் என்று சொன்னார்கள். அறிஞர் அண்ணா இருந்தவரை, முதல்வர் அந்த வரைக்கும் ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் திமுக ஓப்பன் பண்ணும்போது ராஜாஜி எவ்வளோ ஏன்னா காந்தியின் பாலிசியில் வந்தார் அவர். அது கேட்கல. குஜராத் பாருங்க, அவங்க ப்ரொவிஷனில் தான் இன்னும் இருக்காங்க. அங்கேயும் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆர்குமெண்ட்டுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு பிளண்டெல்லாம் கிடையாது. அதனால தான் குஜராத்தில் அம்பானி, அதானி, பெரிய பெரிய மில்லி இன்னும் கூட ஒர்க் பண்ணுறாங்க. குஜராத்திஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஒர்க்கர்ஸ், பிஸ்னஸ் அப்படின்னு போகிறாங்கன்னா இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குங்க. கண்ட்ரோலில் இருக்குது. ஈவன் நீங்கள் சொன்னாலும் ப்ரொஹிபிஷன் அங்கே இருக்கு. காந்தியுடைய பாலிசி கொஞ்சம் இவங்க காந்தி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அந்த பாலிசி வச்சு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. காந்தி பாலிசி இல்லாம ஜின்னா வந்து ஜாலியா இந்த பாலிசி வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆனா பாகிஸ்தான் இல்லாம போயிடுச்சு. என்ன பாத்தீங்களா? காந்தியோட பாலிசி வந்து லாங் ரன்ல வந்து வேலை செய்யுது. நீங்க ஆக்சிடென்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமை. இப்போ உடனே பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்யூஷன் தேட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக சொல்யூஷன் தேடுவோம் அப்படின்னா உங்களுக்கு உழைச்சி அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆகும் வாழ்க்கையில். நீங்கள் இமீடியட் சொல்யூஷன் தேடும்போது இது என்ன ஒர்க்கர்ஸ் இமீடியட் இந்த கவர்மெண்ட்டும் இமீடியட் சொல்யூஷன். ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து வெளியில் வரணுமா? அது இவனுங்க எப்படி குடியின் மூலமாக குடும்ப பிரச்சனை வெளியில் வராமோ அது மாதிரி பணப்பிரச்சனை, நிதி பிரச்சனைலேருந்து வெளியில் வரதுக்கு கவர்மெண்ட் அதே குடியை பயன்படுத்தி இன்னைக்கு வந்துட்டாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? இதனால தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுகிறோம். இப்போ இருக்கு நடக்குது கலாச்சார மரணங்கள். இப்போ என்ன சொல்ல போகுது கவர்மெண்ட்? நீங்க வந்து இது சரியில்லை என்று நான் புதுசாக ஒன்று செய்தேன். நான் அப்படிதான் சொன்னாங்க. கோவில்லாம் நாங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கோவிலில் திருட்டு நடக்குதுன்னு எடுத்துக்கிட்டேன். இது கடைசியில் என்ன ஆகுது? ஒன்றுமே ஒரு கவர்மெண்ட் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டதோ பணத்துக்காக ப்ராஃபிட்டை தான் பார்த்துட்டு இருக்க ஒழிய அது என்ன காரணத்தை சொல்லி அவர்கள் இதையெல்லாம் ஆரம்பித்தார்களோ அந்த காரணங்கள் எதுவுமே சரி செய்ய விடவில்லை. அப்படி என்றால் நீங்க வந்து இப்ப புதிதாக போதை பழக்கம் அன்னைக்கு இப்போ புதிதாக வந்த பழக்கம் போல் இன்னைக்கு போதை பழக்கம் எல்லாம் மாணவர்கள்கிட்டே அவங்ககிட்டயும் வந்துட்டு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்ன? கவர்மெண்ட் உடனே நாங்க அஃபிஷியலா கஞ்சா இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? சொல்லாது இல்லை. அதுதான் மெச்சூரிட்டி. அது மாதிரி அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டும். இதுல எங்க சொல்யூஷன். அங்கே கள்ளச்சாராய மரம் நடக்குன்னா இன்னும் நாங்கள் இதை போட்டு அதை நிறுத்தணும், அதை தடுக்கணும் அப்படி சொல்லி அன்னைக்கு சொல்லியிருந்தால் இன்னைக்கு அது தொடர்வது நின்று இருக்கும்.
அதே நேரத்தில் மக்கள் இன்னைக்கு வந்து சோம்பேறிகளாக மாறி வேலை இல்லாமல் இல்லை, வேலை செய்யாமல் வெளிமாநிலத்திலிருந்து கட்டிட வேலைக்கு ஆட்களை நாம் தேடும் நிலைமையில் இங்கு இருக்கிறது நிலைமை. இதற்கெல்லாம் காரணம் இந்த மதுவிலக்கு என்பதை, அதாவது ப்ரொஹிபிஷன் என்பதை தளர்த்தியது மட்டுமல்லாமல் அரசாங்கமே இதை என்கரேஜ் செய்யும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக பெரிய லெவலுக்கு இன்னைக்கு போயிருச்சு அந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி. இதுதான் மிகப்பெரிய தவறு. இதை புரிந்து கொண்டு நம்ம குடும்ப பிரச்சனைக்கு சொல்யூஷன் அது கிடையாது என்று தனி மனிதன் முடிவெடுக்க வேண்டும். அதே மாதிரி நிதி பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் கிடையாது, கள்ளச்சாராய சாவுக்கு இது சொல்யூஷன் கிடையாது என்று பொது அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். இந்த 2 முடிவுகள் எடுத்தால்தான் நீங்கள் இனி இந்த பிரச்சனைகளிலிருந்து நம் நாட்டை மட்டும் இல்லை, நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும். ரொம்ப நன்றி கேட்டதற்கு. தேங்க்யூ.